السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த எனதருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் மீண்டும் ஒரு முறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பை எனக்கும் கேட்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் வழங்கியிருக்கிறார். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடை. இந்த அருள்கொடைக்காக முதலாவதாக நம்ம அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருளை மரணம் வரை நமக்கு வழங்குவானாக. நாம் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக, மறைப்பானாக. இந்த உம்மத்தில் நிலவக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் அனைத்தையும் நீக்கி கண்ணியம் மிகுந்த சமுதாயமாக எல்லாமல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கி அல்புரிவானாக. அன்பிக்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் மனித படைப்பின் நிலைகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு இடங்களில் பேசுவார். மனிதன் என்றால் யார், அவனுடைய படைப்பின் நிலைகள் என்ன, இயற்கையாக அவனுடைய பண்புகள் என்ன என்று குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்வான். நீங்கள் குர்ஆனை எடுத்து படித்து பார்த்து அல்லாஹ் சொல்வான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். திட்டமாக மனிதனை ஒரு அழகிய படைப்பாக நாம் படைத்திருக்கிறோம். மனித படைப்பு என்பது ஒரு அழகிய படைப்பு. அதே போல இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஹுலிகல் இன்சானு தஈஃபன். மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலகீனமாக படைத்திருக்கிறார். மனிதன் என்ற படைப்பை அழகான படைப்பாக அல்லாஹ் படைத்திருந்தாலும் அந்த மனிதன் பலகீனமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்திருக்கிறார். அவனுடைய பண்புகள். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, வக்கானல் இன்சானு அக்தர ஷைஇன் ஜதல. மனிதர்களில் அதிகமான பேர் தர்க்கம் செய்யக்கூடியவளாக இருக்கிறார்கள் என்று குர்ஆன் பதிவு செய்கிறது. மனித பண்பு தர்க்கம் செய்வது, விவாதிப்பது என்பது மனித பண்பாக குர்ஆன் பதிவு செய்கிறது. ஆனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன் மீது நியாயம் இருந்தும் எவன் அல்லாஹ்வுக்காக தர்க்கத்தை விட்டு வெளியேறுவானோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை நான் பொறுப்பேற்கிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். மனித இயல்பை அல்லாஹ் சொல்கிறான், அவன் டிபேட் செய்வான், தர்க்கம் புரிவான், விவாதங்களை ஏற்படுத்துவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த விவாதத்தில் இருந்து ஒருவன் அல்லாஹ்வுக்காக வெளியேறுகிறான், தன் மீது அந்த நியாயம் இருந்து வெளியேறுகிறான், அல்லாஹ்வின் தூதர் அவருக்கான சொர்க்கத்தினுடைய ஒரு வீட்டை அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டினார்கள். நான்காவதாக மனித படைப்பாக குர்ஆன் பதிவு செய்யும், வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் மீது பொழிந்திருக்கிற நிஅமத்துகளை அதத எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ண முடியாது. குர்ஆன் சொல்கிறது, வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ் உங்கள் மீது அருளிய நிஅமத்துகள். இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் மீது பல்வேறு நிஅமத்துகளை பொழிந்திருக்கிறார். வெளிப்படையும் சரி, மறைமுகமாகவும் சரி. வெளிப்படையாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்கொடைகளை பொழிகிறான், மறைமுகமாகவும் அருள்கொடைகளை புரிகிறான். அறிஞர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்வார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு கருணை உடையவன். ஏன் தினமும் தன் அடியார்கள் மீது
அல்லாஹ் அருள்களை அதிகப்படுத்துகிறானே தவிர அவன் குறைத்ததே இல்லை. நீங்கள் தினமும் ஒவ்வொரு நாளும் எழும்புகிறீர்கள், இந்த வாழ்க்கைக்குள்ளே நுழைகிறீர்கள். அல்லாஹ்வின் அருள் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து உங்கள் மீது வருகிறதே தவிர குறைந்தவாடில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காஃபிர்களுக்கும் அருள்களை கொடுக்குகிறார், முஷ்ரிக்குகளுக்கும் அருள்களை கொடுக்குகிறார், முனாஃபிக்குகளுக்கும் அருள்களை கொடுக்குகிறார், யஹூதிகளுக்கும் அருள்களை கொடுக்குகிறார், நசராணிகளுக்கும் அல்லாஹ் அருள்களை கொடுக்கிறார். தினம் தினமும் அல்லாஹ்வின் அருளை கொண்டுதான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித இயல்பை சொல்கிறான், இன்னல் இன்சான லஸலூமுன் கஃபார். குர்ஆன் சொல்கிறான், எவ்வளவு நிஅமத்துகளை அந்த மனிதன் மீது நாம் பொழிந்தாலும் மனிதன் அநியாயக்காரனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லை, கஃபார், நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இந்த கஃபார் என்று சொன்னால் குர்ஆனில் பல்வேறு இடங்களிலே இது இறை மறுப்புக்கும் சொல்லப்படும், இன்னொரு இடத்தில் நன்றி கெட்டத்தனத்திற்கும் சொல்லப்படும். அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்வது மனிதன் அநீதம் இழைக்கக்கூடியவனாக இருக்கிறான், கஃபார், நன்றி கெட்டவனாகவும் இருக்கிறான். நாம் அவன் மீது அதிகமான அருள்கொடைகளை பொழிந்ததற்கு பிறகும் நன்றி கெட்டவனாக அவன் இருக்குகிறான். நீங்கள் குர்ஆன் எடுத்து படித்து பார்த்து அல்லாஹ் சொல்வான், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்துவான். வலஇன் கஃபர்தும், நீங்கள் மாறு செய்தால் இன்ன அஸாபி லஷதீத், கொஞ்சம் பொறுங்கள், அல்லாஹ்வுடைய வேதனை என்பது மிக கடுமையானது என்பதாக அல் குர்ஆன் பதிவு செய்கிறது. இந்த கஃபரா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எவன் நன்றி கெட்டவனாக இந்த உலகத்தில் வாழ்கிறானோ அவனை அது குஃபுருக்கு இட்டு சென்று விடும். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நன்றி கெட்ட இடங்களில் எல்லாம் அல்லாஹ் கஃபரா என்று பதிவு செய்வார். இது அன்பிக்கினே எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மீது அருள் கொடைகளை அதிகமாக பொழிந்ததற்கு பிறகு கூட மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறார். அல்லாஹ்வுக்கு மனிதர்களிடத்தில் பிடிக்காத ஒரு பண்பு என்பது நன்றி கெட்டவனாக இந்த உலகத்தில் வாழ்வது. அப்படித்தானே? அல்லாஹ் பல்வேறு அருள்கொடைகளை கொடுத்ததற்கு பிறகும் நன்றி கெட்டவனாக வாழ்வதை அல்லாஹ் விரும்புவதில்லை. அல்லாஹ் தன் அடியார்கள் மீது அதை எதிர்பார்க்கவும் இல்லை. அப்ப எப்படி நன்றி செலுத்த வேண்டும்? அல்லாஹ் பல்வேறு அருள்கொடைகள் கொடுத்திருக்கிறான் இல்லையா? நமக்கெல்லாம் வெளிப்படை அருள்கொடைகள் தான் தெரியும். நம்முடைய கார் அல்லாஹ்வின் அருள்கொடை, நம்முடைய வாட்ச் அல்லாஹ்வின் அருள்கொடை, நம்முடைய மொபைல் ஃபோன் அல்லாஹ்வின் அருள்கொடை, நம்முடைய ஆடைகள் அல்லாஹ்வின் அருள்கொடை, நம்முடைய உணவுகள் அல்லாஹ்வின் அருள்கொடை. ஆனால் மறைமுகமாகவும் அல்லாஹ் பல்வேறு அருள்கொடைகளை வழங்கியிருக்கிறார். ஒரு கண்ணுடைய நிஅமத் மிக பெரியது. ஒரு நாவு, அலம் நஜஅல் லஹு ஐனைன், இரண்டு கண்களை நாம் அவனுக்கு கொடுக்கவில்லையா? வலிசான வ ஷஃபத்தைன், இரண்டு உதடுகளையும் ஒரு நாக்கையும் அவனுக்கு கொடுக்கவில்லையா? அவன் பார்க்க வேண்டாம் என்பதாக குர்ஆன் பதிவு செய்கிறான். உங்களுக்கெல்லாம் தெரியும், கிட்னி அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய நிஅமத். இன்னைக்கு தண்ணி குடித்தால் கொஞ்ச நேரத்தில் சிறுநீர் வரும், சிறுநீரை சென்று விடலாம். ஆனால் இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனால், இந்த கிட்னி பயன்பாட்டு இல்லை என்று சொன்னால் என்ன செய்வார்கள்? டயாலிசிஸ். இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லை? மருத்துவமனைகளில் இவ்வளோ பெரிய ஒரு 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 ஆப்ரேட்டரை வைத்துக்கொண்டு மனிதனுடைய கையிலிருந்து இரத்தத்தை எடுத்து அந்த மிஷினுக்குள்ளே நுழைத்து அந்த மிஷின் அதை பியூரிஃபை செய்யும். அதை பியூரிஃபை செய்யும், கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட முறை அதை பியூரிஃபை செய்து இந்த அளவிற்கு இருக்கும் அந்த மிஷின். அந்த மிஷின் வந்து மீண்டும் அந்த மனித உடலுக்கு அதை அது அனுப்புகிறது. டாக்டர் என்ன சொல்றாங்க? அந்த பியூரிஃபை அதை அனுப்பினாலும் பழைய ரத்தத்தை போல, எப்படி கிட்னி வந்து பியூரிஃபை பண்ணி ஒரு ஆரோக்கியமான ரத்தத்தை தரும்ல, அதே போல அந்த ரத்தத்தை அந்த ஆபரேட்டர் கொடுப்பதில்லை. அல்லாஹ் ஒரு சின்ன ஒரு ஒரு உறுப்பு தான் சகோதரர்களே, அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்கும் வழங்கி இருக்கிறான். இந்த உறுப்பு செயல்படவில்லை என்றால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய நிலை பாருங்கள். இன்றைக்கு ஹாஸ்பிட்டல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புரியக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தருவானாக. இப்ப நன்றி செலுத்த வேண்டும், எல்லாருக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்றால் என்ன? ஒரு 4 விடயங்களை அறிஞர்கள் நமக்கு பதிவு செய்கிறார்கள். ஒரு மனிதன் எப்படி தன்னிடத்தில் இருந்து அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்துவது? அதில் முதலாவதாகத்தான் நன்றி செலுத்துவதனுடைய முதல் விடயம் என்பது பிகல்பின்,
உளபூர்வமாக அல்லாஹுடைய நிஅமத்தை இது அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறான் என்று நாம் ஏற்றுக்கொள்வது. உடலாலும் மூளையாலும் மைண்டாலும் இந்த நிஅமத்துகள் அனைத்துமே அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சகோதரர்களே. ஆணி அடித்ததை போல என்னுடைய வாழ்க்கையில் நான் செல்லக்கூடிய பாதைகளில் எனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா அருட்கொடைகளும் அல்லாஹ்விடத்தில் வந்தது. வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அருட்கொடையும் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தவை. அல் குர்ஆன் 2 உதாரணங்களை நமக்கு சொல்லும். 2 உதாரணங்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒருவருக்கு செல்வத்தினுடைய உச்சத்தை கொடுத்திருந்தார், இன்னொருவருக்கும் செல்வத்தினுடைய உச்சத்தை கொடுத்திருந்தார். அல் குர்ஆன் பதிவு செய்கிறது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சாதாரண அருள்கொடை அல்ல சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காற்றுக்கு கட்டளை இடுவார்கள், காற்று அவரை விரும்பிய இடத்திற்கு அழைத்து செல்லும். வஜுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்சி வத்தைர். இந்த உலகத்தில் ஒரு படையில் தான் ஜின்கள் இருக்கும், பறவைகள் இருக்கும், மனிதர்கள் இருப்பார்கள். ஒரு படை. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தங்கம், வெள்ளி, வைரங்கள், உலகத்தினுடைய ஆட்சி பரப்பை அல்லாஹ் விசாலப்படுத்தி நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். அப்ப அல்லாஹ் கொடுத்ததோடு மட்டும் இல்லை, அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை சோதிக்கவும் செய்தார். என்ன சோதனை? பில்கிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடைய சிம்மாசனத்தை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் அந்த மஷூரா செய்யும் பொழுது கிஃப்ரீத் என்கிற ஒரு ஜின் எழுந்து சொன்னது, சுலைமானே, நீங்கள் உட்கார்ந்து எழும்புவதற்கு முன்பதாக அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வந்து விடுகிறேன். அந்த சபையில் இருந்த இல்மு கொடுக்கப்பட்டவர் அவர் சொன்னார், சுலைமானே, கண் சிமிட்டும் அந்த நேரத்தில் அந்த சிம்மாசனத்தை இங்கே கொண்டு வந்து விடுகிறேன். கண் சிமிட்டக்கூடிய நேரத்தில் சிம்மாசனம் வந்து விட்டது. உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, ஹாதா மின் ஃபض்லி ரப்பி, ஹாதா மின் ஃபض்லி ரப்பி, இது என்னுடைய ரப்பினுடைய அருள்கொடை. செஞ்சது யாரு? இல்மு கொடுக்கப்பட்டவர் தான். நம்முடைய பார்வையில் அல்லாஹ் இவ்வளவு அருள்கொடைகளை கொடுத்ததற்கு பிறகு அந்த இல்மு கொடுக்கப்பட்டவர் சிம்மாசனத்தை கொண்டு வந்தார். நம்ம என்ன செய்வோம்? கை கொடுத்து மாஷா அல்லாஹ், நல்லா நீங்க கொண்டு வந்துட்டீங்க. நாம் யாரை புகழுவோம் அந்த இடத்தில்? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நீ அல்ல, உன்னுடைய ஆற்றல் அல்ல இது, இது என்னுடைய ரப்பினுடைய அருள்கொடை. அது மட்டும் இல்லாமல் சுலைமான் சொன்னார், இந்த சம்பவத்தினூடாக அல்லாஹ் என்னை சோதிக்குகிறான். என்ன சோதனை தெரியுமா? அஷ்குரு அம் அக்ஃபுரு, நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக மாறுகிறேனா அல்லது மாறு செய்யக்கூடியவனாக மாறுகிறேன் என்று அல்லாஹ் இந்த நிகழ்வினூடாக என்னை சோதிக்குகிறான். பல்வேறு அருள்கொடை. வீடு கட்டுவார், என்ன சொல்வார்? 10 ஆண்டுகள் கஷ்டப்பட்ட பாய், நான் இல்லை என்றால் இந்த வீடை கெட்டிருக்கவே முடியாது பாய். அல்லாஹ், இது என்னுடைய ரப் எனக்கு தந்திருக்கிறான் என்கிற வார்த்தை வராது. பிஸ்னஸ் பாய், என்னோட எஃபர்ட்னால தான் இந்த பிஸ்னஸ் நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். இது ஹாதா மின் ஃபض்லி ரப்பி. சுலைமானுக்கு கொடுக்கப்பட்டது ஆட்சிகள், அருள்கொடைகள் கொட்டியது. ஆனால் சுலைமானுடைய வார்த்தை ஹாதா மின் ஃபض்லி ரப்பி, இது ரப்புடைய அருள்கொடை. நீங்கள் அதை செய்திருக்கலாம், ஆனாலும் இது அனைத்தையும் கொடுத்தவன் ரப். அது மனசில் வர வேண்டும், ஆழமாக பதிய வைக்க வேண்டும். ஒவ்வொரு அருள்கொடைகளும் அல்லாஹ் எனக்கு வழங்கும் பொழுதெல்லாம் இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருள்கொடை என்கிற அந்த மனோநிலைமை ஒரு உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். இன்னொருவன் இருந்தான், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்தவன், காரூன் என்று அவனுக்கு பதிவு செய்யப்படும் பெயர். அவன் எப்படி? அவனுக்கும் அல்லாஹ் செல்வ செழிப்பை கொடுத்திருந்தது. அவனுடைய கசானாவுடைய சாவிகளை சுமப்பதற்கே பல்வேறு ஒட்டகங்கள், நூற்றுக்கணக்கான ஒட்டகங்களை அவன் வைத்திருந்தான். அவனுடைய கசானாவின் சாவிகள்.
மக்கள் பார்த்து வியப்பார்கள். அவனுடைய கசானாவும் அவனுடைய அந்த 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 மிகப்பெரிய அந்த ஆட்சியை பார்த்து வியப்பார்கள். சொல்லுவார்கள், வபித்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹு அஜ்ஜாரல் ஆகிரா, காரூனே, அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருள்களை கொண்டு மறுமையை நீ தேட வேண்டாமா? உனக்கு அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கிறார். உன்னை அருள் கொடைகளில் அல்லாஹ் முழுமைப்படுத்தி இருக்கிறார். நீ நினைத்தால் என்ன வேண்டுமானால் செய்ய. வபித்தகி ஃபீமா ஆதாக அல்லாஹு அஜ்ஜாரல் ஆகிரா, ஆகிரத்தை தேடு. அவன் சொன்னான், அல்லாஹுவா? قال انما اوتيته على علم عندي, இது என் புறத்திலிருந்து வந்தவை, இது என் புறத்திலிருந்து வந்தவை, என் அறிவிலிருந்து வந்தவை, அல்லாஹ் தரவில்லை. அல் குர்ஆன் சொல்லுகிறது, அவனையும் அவனுடைய கசானாவையும் அவனுடைய பொருள் அனைத்தையும் அல்லாஹ் பூமிக்குள்ளே சொருகினான் என்பதை அல் குர்ஆன் பதிவு செய்கிறான். அதான் சகோதரர்களே, ஒருவனுடைய மனோநிலைமை அல்லாஹ் பார்க்குகிறான். இந்த அருட்கொடை வரும் பொழுது அவன் மனசு எப்படி நினைக்கிறது? சேலரி கிரெடிட் ஆகிறது, அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறார். சின்ன சின்ன விஷயம், உணவுகள் தினமும் வருகிறது, அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே கிடையாது, காலை எழும்பும் பொழுது சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி ஃபி ஜஸதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், ஆஃபியத்தினுடைய உடலுக்குள்ளே நுழைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த மனோநிலைமை ஆணி போல என் அறிவு அல்ல, என் ஆற்றல் அல்ல, என்னுடைய சிந்தனைகள் அல்ல, என்னுடைய அறிவு அல்ல, இது அனைத்துமே அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிற என்பதை நாம் ஆணி போல உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇதா மஸ்ஸல் இன்சான துர்ருன், மனிதனுக்கு ஏதாவது துன்பம் தொட்டுக்கொண்டால் தஆனா, அல்லாஹ்வை அழைக்கிறான். விசிட் விசால துபாய்க்கு வருவான், பல்வேறு தஹஜ்ஜத்தை தொழுது கேட்பான், அல்லாஹ் வேலை எடுத்தா. எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஆரம்ப துபாய்க்கு வந்த வருகை எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். துவா கேட்டுக்கொண்டே இருப்பான். அல்லாஹ் சொல்கிறான், சும்ம இதா ஹவ்வல்நாஹு நிஅமத்தன் மின்னா, அந்த சோதனை விட்டு நாம் அவருக்கு நம்முடைய நிஅமத்தை கொடுத்தால் சொல்கிறான், கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின், இது என்னுடைய அறிவிலிருந்து வந்தவை. நான் அரை இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், அந்த இன்டர்வியூக்கு போனேன், என்னுடைய கம்யூனிகேஷனை பார்த்து ஆடிட்டார், வேலை கிடைச்சிட்டு. அல்லாஹ் சொல்கிறான், அழைக்குகிறான். ஏதாவது துன்பம் தொட்டு கொண்டால் அழைக்குகிறான், தஆனா, பிரார்த்தனை செய்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அந்த சோதனை நீக்கி ஒரு அருளை அவனுக்கு கொடுத்தால் அவன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல மாட்டான், என் அறிவு, என் ஆற்றல் என்று சொல்வான். என் அன்பிக்கினே எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, என் உள்ளத்தை கொண்டு அந்த நிஅமத் அல்லாஹ் எனக்கு வழங்கியிருக்கிறான் என்பதை ஆணி போல நாம் அடிக்க வேண்டும். இரண்டாவதாக பில் லிசான், நாவை கொண்டு அந்த அருட்கொடையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிகௌலி லிசான் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். எல்லா நிஅமத்துகளும் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சாதாரண சோதனை அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், சுலைமானுக்கு இவ்வளவு நாம் கொடுத்தாலும் சுலைமான் சொன்ன வார்த்தை என்ன? ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டிய வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஃபத்தலனா அலா கஸீர் மின் இபாதிஹில் முஃமினீன். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. அந்த அல்லாஹ் ஃபத்தல்னா, எங்களை சங்கை செய்திருக்கிறான், எங்கள் மீது ஃபضலை பொழிந்திருக்கிறான், அவனுடைய அடியார்களில் எங்களை சங்கைப்படுத்தி இருக்கிறான். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் ஒருவரை உயர்த்தி ஒருவரை தாழ்த்தி, அப்போதான் இந்த உலகத்துடைய சுன்னா, அப்போதான் உலகம் பயணம் செய்யும். ஒருவருக்கு அல்லாஹ் ஸ்டேட்டஸை வைத்து இருப்பான், ஒருவருக்கு அல்லாஹ் தாழ்த்தி இருப்பான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக வாழ்க்கை தரம் அமையும். அந்த நிலைகளில் அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உல்லிம்னா மன்திகத் தய்ர், பறவைகள் பேசக்கூடிய அந்த பாஷையை, கம்யூனிகேஷனை அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்திருந்தார். அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய படை பட்டாளத்தோடு ஒரு 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 வேலி, ஒரு பள்ளத்தாக்கை கடக்குகிறார்கள். கடக்கும் பொழுது ஒரு எறும்பு கூட்டம் அந்த பள்ளத்தாக்கை அப்படியே கடந்து செல்கிறது. ரொம்ப கவனமாக கேட்கணும். ஒரு எறும்பு கூட்டம் அந்த பள்ளத்தாக்கை அப்படியே கடக்கும் பொழுது அதில் ஒரு எறும்பு சொன்னது,
அந்த கூட்டங்களை எல்லாம் பார்த்து சுலைமானின் படை வந்து கொண்டிருக்கிறது. அவங்க பாலத்தை அந்த பள்ளத்தாக்க கடக்கிறாங்க. அந்த எறும்பு தலைவி எறும்பு சொன்னது, காலத் நம்லத்துன் யா அய்யுஹன் நம் உத்குலு மசாகினக்கும், என்னுடைய எறும்பு கூட்டமே உங்களுடைய வீடுக்குள்ளே நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு, சுலைமானும் அவர்களுடைய படைகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். வஹும் லா யஷ்உரூன், அவர்கள் உணராமல் உங்களை மிதித்து விடுவார்கள். ஒரு சின்ன எறும்பு தன்னுடைய சமூகத்தை பார்த்து, மனித சமூகம் அங்கே வந்து கொண்டிருக்கிறது, சொல்லுகிறது, உங்களுடைய வீடுகளில் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சுப்ஹானல்லாஹ் ஒரு எறும்பினுடைய தலைமைத்துவ பண்பை சொல்கிறான். அல்லாஹ் ஒரு தலைமை பண்பு ஏற்றவன் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஒரு எறும்பினூடாக அல்லாஹ் மனித சமூகத்திற்கு பாடம் நடத்துகிறான். தன் சமூகம் எப்படி போனாலும் பரவாயில்லை, என்னுடைய நிலை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அந்த எறும்பு இருக்கிற தலைமை பொறுப்பை ஏற்ற எறும்பு ஓடவில்லை. தன் சமூகத்திற்கு எச்சரிக்குகிறது, உதுகுலு மசாகினக்கும், உங்களுடைய வீடுகளில் நுழைந்து கொள்ளுங்கள். லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு, சுலைமானும் அவர்களுடைய படைகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். வஹும் லா யஷ்உரூன், அவர்கள் உணராமல் உங்களை மிதித்து விடுவார்கள். இந்த சம்பவம் நடக்குது. மனித இயல்பு என்றால் என்ன? தன்னுடைய கூட்டத்தை பார்த்து என்ன சொல்லுவோம்? ஒரு எறும்பு பேசுறது இப்படி நான் கேட்கிறேன், அல்லாஹ் எப்படி எனக்கு தந்திருக்கான், இந்த எறும்பு இப்படி பேசுதுன்னு பெருமை அடிப்போம். அருள் கொடைகளை வச்சு இன்றைக்கு அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா குர்ஆனில், அருள் கொடை சம்பாதிக்கிறான், பெருமை அடிக்கிறான். தகாசுர் பைனஹும், தங்களுக்கு மத்தியில் பெருமை அடிக்கிறான், குர்ஆன் பதிவு செய்கிறான். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஃபதபஸ்ஸம ضاحكا من قولها, அந்த எறும்பினுடைய அந்த பேச்சை கேட்ட சுலைமான் உடனே சொன்ன வார்த்தை, قال ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை பாருங்கள், யா அல்லாஹ் இவ்வளவு அருள் கொடை கொட்டி இருக்கிறாய், முன்னால் எந்த மனிதனுக்கும் கொடுக்காத அருள் கொடைகளை கொட்டி நிறைத்திருக்கிறாய், தாங்க முடியவில்லை அல்லாஹ். ரப்பி அவுஸினி, எனக்கு உதவி செய்வாக யா அல்லாஹ், அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய, என் மீதும் என்னுடைய பெற்றோர்கள் மீதும் நீ பொழிந்திருக்கிற இந்த அருள் கொடைக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை ஆக்குவதற்கு நீ எனக்கு உதவி செய்வாய் என்பதாக அல்லாஹ்விடத்திலே கரத்தை உயர்த்தினார்கள். அல்லாஹ் எல்லா அருள் கொடை தந்திருக்க, நல்ல பிசினஸ் தந்திருக்கிறாய், நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறாய், நல்ல நண்பர்கள் வட்டாரத்தை தந்திருக்கிறாய், நல்ல மார்க்க சூழலை தந்திருக்கிறாய். உலகத்தில் எத்தனையோ பேருக்கு நீ கொடுக்கவில்லை, எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறாய். அவுஸினி, எனக்கு உதவி செய்ய அல்லாஹ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட இந்த பிரார்த்தனை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ஒரு மனிதனை பொருந்திக் கொள்கிறான், அவன் குடித்தால் ஃபயஹ்மதுஹு அலைஹா, அல்லாஹ்வை புகழுகிறான், அவன் சாப்பிட்டால் ஃபயஹ்மதுஹு அலைஹா, அல்லாஹ்வை புகழுகிறான். இந்த சபைக்கு வருகிறோம், அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால், யா அல்லாஹ் எல்லாவற்றிற்கும் நீயே புகழுக்குரிய, எனக்கு கொடுத்த எல்லாவற்றிற்கும் நீயே புகழுக்குரியவன். இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தையை அதிகம் சொல்லிக்கொண்டே இருக்க, எல்லா நிலைகளிலும் அருள்கள் வரும்பொழுதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதை நாம் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய காலமெல்லாம் அந்த நிஅமத் இறுதியாக சொல்வேன். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை, ஒரு நிஅமத் கொடுத்து அல்லாஹ் பறிப்பானே, அது மிகப்பெரிய தண்டனை. இறுதியாக நாம் அதை பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அதிகமாக சொன்னால், லைன் ஷக்கர்தும், நீ நன்றி செலுத்தினால், அஸீதன்னக்கும், அல்லாஹ் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான். மூன்றாவதாக ரொம்ப முக்கியம், அல்லாஹுவின் அருளை, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அருள் கொடையை வழங்கினால் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, குர்ஆன் மனித இயல்பை சொல்லுகிறது, வக்கான இன்சானு அஜூல, மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான், மனிதன் பதட்டம் அடையக்கூடியவனாக அவசரக்காரனாக இருக்கிறான். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நிஅமத்தை இல்லாமன் ரஹிம ரப்பி, நம்மில் பெரும்பாலான மக்கள் பொருந்தி கொள்றதே கிடையாது. அல்லாஹ் ஒரு போனை கொடுப்பான், என்ன சொல்லுவான்? இதை விட அந்த போன் தான் நல்லா இருக்கும். அல்லாஹ் ஒரு காரை கொடுப்பான், என்ன சொல்லுவான்? இதை விட அந்த கார் கிடைச்சா நல்லா இருந்திருக்கும். அல்லாஹ் ஒரு வேலையை கொடுப்பான், நிஅமத், அந்த வேலையை உட்கார்ந்து கொண்டு
இந்த வேலை எனக்கு செட் ஆகாது, எனக்கு அடுத்த அந்த வேலை தான் எனக்கு சரியாக இருக்கும், குறை சொல்லி கொண்டிருப்பான். இந்த மனிதன் இரண்டு விடயத்தில் மிக கடுமையாக நஷ்டத்தை சந்திக்குகிறான். அதில் மிக ஒன்றுதான் பேராசை. அல்லாஹ்வின் அருளில் பேராசைப்பட்டு கொண்டிருப்பான். அல் குர்ஆன் சொல்லுகிறது, அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அதிகமாக சேகரிக்க வேண்டும் என்கிற ஆசை கபர் வரை மனிதனை இட்டு செல்கிறது. கபர் வரை அதிகமாக செல்வத்தை ஈட்ட வேண்டும் என்கிற மனோநிலைமையில் தான் இருந்து கொண்டே இருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமுடைய மகனுக்கு 2 ஓடை தங்கம் ஓடினாலும் 2 ஓடை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஓடை தங்கத்தை ஆதமுடைய பிள்ளைக்கு அல்லாஹ் கொடுத்தாலும் 3வது ஓடை இருக்கிறதா என்று பார்ப்பான். அந்த மனசு அகினன் நஃப்ஸ், அப்படியே அந்த பொருந்தி கொள்ளக்கூடிய அகினா, அந்த நிரம்ப இருக்கக்கூடிய அந்த ஆத்மா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுத வத்துக வல் கஃப ஃபல் கினா. யா அல்லாஹ், உன்னிடத்தில் தக்வாவை கேட்கிறேன், வல் ஹுத நேர்வழியை கேட்கிறேன், வல் அஃபா பத்தினித்தனத்தை கேட்கிறேன், வல் கினா போதும் என்ற மனதை கேட்கிறேன். இன்றைக்கு அதெல்லாம் இல்லவே இல்லை. பேராசையில் ஓடுகிறான், சம்பாதிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் புகாரி 6490வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள், இதா நதர அஹதுக்கும் இலா மன் ஃபுத்தில அலைஹி ஃபில் மால் வல் ஹல்க். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் ஒருவர் உங்களை விட செல்வத்தாலும் அழகாலும் உயர்ந்தவரை நீங்கள் பார்த்தால் ஃபல்யன்துர் இலா மன் ஹுவ அஸ்வல மின்ஹு, நீங்கள் பாருங்கள் கீழுள்ளவரை. உங்களுடைய நீங்கள் செல்வத்தாலும் அழகாலும் உயர்ந்த ஒருவரை நீங்கள் பார்த்தால் நீங்கள் அந்த உயர்ந்தவரை பார்க்க வேண்டாம், உங்களுக்கு கீழ் உள்ளவரை பாருங்கள். இன்னைக்கு அதெல்லாம் பார்ப்பதே கிடையாது. அல்லாஹ் எனக்கு நல்ல ஒரு லைஃபை, நல்ல ஒரு மனைவியை, நல்ல ஒரு பிள்ளைகளை தந்திருக்கிறான். ஒரு ஆங்கில அறிஞர் அவர் உரையாற்றும் பொழுது சொல்றார், அவர் பள்ளிவாசல் அமர்ந்திருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு மனிதர் பேசுறார், ஷேக், என்னுடைய ஃப்ரெண்டு டிராவல் பண்ணிட்டே இருக்கான், ஸ்பெயினுக்கு போறான், சுவிட்சர்லாந்துக்கு போறான், எல்லா இடங்களும் டிராவல் பண்றான். ஷேக், என்னால முடியவே இல்லை, சொல்லிட்டே இருக்கான். அவனுக்கு திருமணம் முடிக்கவில்லை, அவன் ரொம்ப ஜாலியா இருக்கிறான். ஷேக், அப்படியா, சரி, அவருடைய வயசு என்ன? 30 வயசு. ஷேக், 30 வயசா? இன்னும் அவர் திருமணம் முடிக்கவில்லை. அவங்ககிட்ட போய் கேளுங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு எவ்வளவு அருளை வழங்கி இருக்கிறான். நீ வீட்டிற்கு போனால் உனக்கு மனைவி இருக்கிறார்கள், உன்னை பார்த்து பொன்முறுவல் பொறுக்கக்கூடிய குழந்தைகள் உனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இது சிறந்த நிஅமத்தா, அருள்கொடையா, இல்லை அவனை போல தனியாக டிராவல் செய்வது அருள்கொடையா? அல்லாஹ் உன் மீது பொழிந்திருக்கிற அருள்கொடைகளை நீ முதலில் பார், அவனை பார்க்காதே. அல்லாஹ் அப்படித்தானே? நாம் எல்லாம் மேல உள்ளவங்களை தான் பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கீழ் உள்ளவரை பாருங்கள். எத்தனையோ பேர் பெற்றோர் இல்லாமல் அநாதை இல்லங்களிலே தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கும் பொழுது அல்லாஹ் என்னை அநாதையாக ஆக்காமல் பெற்றோர்களை தந்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ பேர் திருமண வாழ்க்கை நன்றாக அமையாமல் இன்னும் திருமணம் முடிக்காமல் 30-35 வயது இஸ்லாமிய ஊர்களில் பெண்களும் ஆண்களும் இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமணத்தை எனக்கு விரைவுபடுத்தி இருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ பேர் குழந்தைகள் இல்லாமல் மருத்துவமனைகளை திளைக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு குழந்தை வழங்கியிருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு, எத்தனையோ பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்வார், கன்ஸ்ட்ரக்ஷனில் இரவு பகலாக அந்த வெப்பத்தில் நின்று கஷ்டப்படக்கூடிய மக்களை பார்க்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ், ஏசியில் உட்கார்ந்து அல்லாஹ் ஒரு வேலை எனக்கு கொடுத்திருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் என்று உணர்ந்து பாருங்கள். அல்லாஹுடைய நிஅமத்து புரியும் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக நாம் மாறுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். ஒரு ஆட்டு மந்தைக்குள் 2 ஓநாய்கள், இமாம் திர்மிதி அவர்கள் 2376வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு ஆட்டு மந்தைக்குள் பசியோடு அனுப்பப்பட்ட 2 ஓநாய்கள் அது எப்படி அந்த ஆட்டு பண்ணையை எப்படி சிதைக்குமோ
அதே போல மனிதனுக்கு பேராசை என்பது நுழைந்தால் அது மார்க்கத்தை சிதைத்து விடும் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இதுக்கு பேராசைனா மார்க்கத்தை சிதைக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கரெக்டாக பயானுக்கு வருவார், கண்டினியூஸாக மாஷா அல்லாஹ், திடீரென்று காணாது 2 ஆண்டுகள் 2 மாதம் 3 மாதம். என்ன என்று கேட்டால் ரொம்ப பிஸி, பிஸ்னஸில் ரொம்ப பிஸி. அல்லாஹ் அவரை சோதிக்கிறார். அல்லாஹ் சோதிக்கிறார், நீ தொடர்ச்சியாக நீ வருகிறாயா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சோதிச்சான்ல, அதே போல அல்லாஹ் அருள்கொடை கொட்டுவான். இவன் அந்த நேரத்திலும் இல்லை, எப்படி முன்னால் இருந்தேனோ அதேதான் நானும் என்று தொடர்ச்சியாக வந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலையான அருளாக அந்த அருளை மாற்றும். இதுக்கு பேராசை தான் மனிதனுடைய மார்க்கத்தை அப்படியே கொலாப்ஸ் பண்ணிடுது. சம்பாதிக்க வேண்டும், ஆசை ஆசை, அது வாங்க வேண்டும், இது வாங்க வேண்டும், எப்படியாவது எங்கேயாவது பண்ண வேண்டும். எதற்கு? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வின் மார்க்கம் சம்பாதிக்க சொல்கிறது. அதிகமாக சம்பாதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் பின் மாலிக்கு துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம அக்ஸர் மாலஹு வ வலதஹு வ பாரிக் லஹு ஃபீமா அஅதைதஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சுலைம் அனஸ் ரலியல்லாஹு தஆலா கூட்டிட்டு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸுக்கு பிரார்த்தனை செய்தாங்க. என்ன பிரார்த்தனை? யா அல்லாஹ், அனஸுக்கு செல்வத்தை அதிகப்படுத்துவாயாக, அனஸுக்கு குழந்தைகளை அதிகப்படுத்துவாயாக, அனஸுக்கு நீ எதை கொடுக்கிறாயோ அதில் பரக்கத் செய்வாயாக. நம்ம எப்படி கேட்கணும்? அல்லாஹும்ம அக்ஸிர் மாலி வ வலதி, யா அல்லாஹ் எங்களுடைய எனக்கு செல்வத்தை அதிகமாக தருவாயாக, குழந்தைகளை அதிகமாக தருவாயாக. வ பாரிக் லி ஃபீமா அஅதைதனி, எனக்கு எதை கொடுத்தாயோ அதில் பரக்கத் செய்வாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ அழகாக இந்த பிரார்த்தனை அமைத்திருக்கிறார். பேராசை தான் டேஞ்சர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதமுடைய வாயை மண்ணை தவிர வேறு எதுவுமே நிரப்பாது என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் 6420வது செய்தியாக ஒரு செய்தியை பதிவு செய்க, லா யஸாலு கல்பு கபீரின் ஷாப்பன் ஃபி இத்னைனி, ஒரு முதியவர் 2 விடயத்தில் இளமையாகவே இருக்குகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒரு முதியவர் 2 விடயத்திலே இளமையாக இருக்கிறார். ஒரு விடயம் செல்வத்தின் மீது இருக்கக்கூடிய மோகம். வயசானாலும் அல்லாஹ்வை திரும்ப மாட்டோம். வயசானா அல்லாஹ்வுக்கு திரும்பிடணும். முடிகள் நரைத்து விட்டால் நரம்புகள் அப்படியே தளர்ந்து விட்டால் உடனே அல்லாஹ்வின் திரும்பி விட வேண்டும். சுல்லா சொன்னாங்க, 2 விஷயம் ஒரு முதியவரை இளமையிலே வைத்து அதிகமாக செல்வத்தை ஈட்ட வேண்டும், நீண்ட நாள் அதிகமாக வாழ வேண்டும். இந்த 2 ஆசைகளையும் ஒரு முதியவரை இளமையாக வைத்திருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அப்போ அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை பொருந்த வேண்டும். எந்த அருள்கொடை வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ், இது எனக்கு பரக்கத் செய்வாயாக. அல்லாஹ் பாரிக் லி ஃபீமா அஅதைதனி, எனக்கு நீ எதை கொடுத்தாயோ அதில் அபிவிருத்தி ஏற்படுத்துவாயாக. இது 2வது ஒரு விஷயம் உண்டு. இந்த பொருந்தி கொள்ளக்கூடிய விஷயத்தில் 2வது ஒன்று பொறாமை, ஹசத். அல்லாஹ் நமக்கும் அருள்கொடை கொடுப்பான், நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் அருள்கொடை கொடுப்பான். எதற்கு? நீ அந்த இடத்தில் எப்படி வெளிப்படுகிறாய் என்பதை அல்லாஹ் சோதிக்க நாடுகிறான். ஆஃபீஸில் இருப்பா, ஒருவருக்கு உன்னை விட கொஞ்சம் ஒரு ஸ்டேட்டஸ் அதிகமாக கொடுக்கப்படும், அல்லது ஒரு சேலரியில் ஒரு இன்க்ரிமெண்ட் அதிகம் கொடுக்கப்படும். உடனே என்ன செய்வான்? பின்னாடி போய் புறம் பேசுவான், பொறாமை கொள்வான். பொறாமை என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனை அழித்து விடும் பொறாமை. எந்த அளவிற்கு என்று சொன்னால் கொலை வரை பொறாமை ஒரு மனிதனை இட்டு சென்று விடும். இப்லீஸ் யாரை பார்த்து பொறாம்பட்டான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பொறாம்பட்டான். خلقته من طين, அவன் خلقتني من النار وخلقته من طين, நான் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறேன், அவர் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தை பொறாமைப்பட்டான். ஆதமை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி கொண்டே இருந்தான், ஷைத்தானை இழிவுபடுத்தி கொண்டான். யாரை பார்த்து நீ பொறாமப்பட்டு கொண்டே இருந்தாலும் நீ படக்கூடியவர் வளர்ந்து கொண்டே தான் இருப்பார், நீ கீழே போயிட்டே இருப்ப. அந்த மனோநிலைமை எப்படி உருவாக்க வேண்டும்? அது அல்லாஹ் அவருக்கு கொடுத்தது, அவ்வளோதான், ஹலாஸ். அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அபூதரே
செல்வந்தவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்கிறார்கள். அது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஃபضல். சிலருக்கு அல்லாஹ் கூட்டுவான், சிலருக்கு அல்லாஹ் குறைப்பான். அதை பார்த்து பொறாமை, அவன் உயர்ந்து விட்டான், அவன் அங்க போயிட்டான், அவன் 6000 ரூபாய் சேலரி வாங்குறான், இவன் 8000 ரூபாய் வாங்குறான், நான் 3000 ரூபாய் தான். இல்லை சகோதரனே, அல்லாஹ்வுடைய ஃபضல் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தருவான், நீங்கள் கேட்க வேண்டும். நம்ம கேட்கணும். பொறாமைப்பட்டு கொண்டே நம்ம அழிஞ்சிட்டே இருப்போம். நம்ம இபாதத்தில் குஷூ வராது. வாழ்க்கை நெருக்கடிகள் வந்து கொண்டே இருக்கும். யாரை பார்த்து பொறாமப்பட்டாலும் பொறாமப்படக்கூடிய வளர்ந்து கொண்டு இருப்பான், நல்ல ஸ்டேட்டஸ்ல போயிட்டே இருப்பான், நீ கீழே போயிட்டே இருப்பாய். எனவே இந்த பொறாமை அல்லாஹ்வின் அருள் கொடைகளை மறக்கடித்து விடும். அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை மறக்கடித்து விடும். இந்த பொறாமையை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நான்காவதாக நன்றி செலுத்தக்கூடிய மிக முக்கியமான பண்பு என்பது செயலினூடாக. முதல்ல என்ன? கல். ரெண்டாவது என்ன? நாக்கு. மூணாவது என்ன? பொருந்திக் கொள்வது. நாலாவது ஆக்ஷன்ஸ். உங்களுடைய செயலினூடாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த. பிஸ்ஸலா, பிஸ்ஸௌம், தொழுகையை கொண்டு, நோன்புகளை கொண்டு, தஹஜ்ஜுடைய தொழுகையை கொண்டு, இரவு வணக்க வழிபாடுகளை கொண்டு, தஸ்பீஹ், அல்லாஹ் தஸ்பீஹ் செய்வதை கொண்டு அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? செயல்பாட்டில் அல்லாஹ் அருள்கொடை என்றால் நம்ம இன்னைக்கு பார்ப்பது பொருளாதாரம். பெரும்பாலான மக்கள் பொருளாதாரத்தை தான் பெரிய அருள்கொடையாக பார்க்கிறார். பொருளாதாரம் வேண்டும், பொருளாதாரம் வேண்டும் என்று தான். அந்த பொருளாதாரம் அல்லாஹ் சில மனிதர்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்தால் அதை அவர்கள் சுருக்காமல் அல்லாஹுடைய பாதையில் அதை கொடுக்க வேண்டும். மனித இயல்பாக அல் குர்ஆன் பதிவு செய்த வக்கானல் இன்சானு கத்தூரா, மனிதன் கஞ்சனாக இருக்கிறார். குர்ஆன் பதிவு செய்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஞ்சன் வெற்றி அடைய மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், ஆயிஷாவே நீ சுருக்காதே, அல்லாஹ் சுருக்கி விடுவான். உன் கரத்தை நீ சுருக்கினால், கொடுப்பதிலிருந்து நீ சுருக்கினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னை சுருக்கி விடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நிகழ்வுகளை பார்ப்போம். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸி ഖൈറா. ரசூலுல்லாஹ் மிக பெரும் அளவிற்கு தாராள மனமுடையவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்தில் அதிகமாக கொடுக்கக்கூடியவர். யார் வந்தாலும் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல மாட்டார். இந்த ரசூலுல்லாஹ் 3 வேளை வீட்டில் உணவு கிடையாது. வருவாங்க, வீட்டில் கேட்பாங்க, ஏதாவது உணவு இருக்கிறதா? இல்லை என்று சொல்லப்படும். இன்னி அனஸ் ஸாயிம், நான் இன்றைக்கு நோன்பு. ஹலாஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், மா சுஇல அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஷைஇன் கத்துன், அல்லாஹ்வின் தூதரிடத்தில் எது கேட்கப்பட்டாலும் ஃபகால லா, இல்லை என்று சொல்ல மாட்டார். ரசூலுல்லாஹ்ட்ட எது கேட்டாலும், அதனால தான் ஏழைகள் ரசூலுல்லாஹ் மறைந்ததற்கு பிறகு, மரணித்ததற்கு பிறகு அதிகம், ஏன்னா எங்களுக்கு இல்லை என்றால் ரசூலுல்லாஹ்வை சந்தித்தால் எங்களுக்கு எது கிடைத்துவிடும். அந்த நிலைகளை கொடுப்பார்கள், அவர்கள் உரிமைகளை வாங்கி கொடுப்பார்கள். இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியதே கிடையாது. ஒரு நிகழ்வை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் 6036வது செய்தியாக பதிவு செய்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு பெண்மணி ஒரு ஆடை, ஒரு ஷால்வ மாதிரி ஒரு ஆடையை தைத்து ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தில் கொடுக்குகிறார். அந்த பெண் சொல்லுகா, யா ரசூலல்லாஹ் அக்ஸூக், இது உங்களுக்காக நான் தைத்திருக்கிறேன். இந்த ஆடை நெய்ந்திருக்குதில்ல, இது உங்களுக்காக நான் தைத்திருக்கிறேன். ஃபஅഖதஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கினார்கள். ரசூலுல்லாஹ் அதை வாங்கிட்டாங்க. ஃபலபிஸஹா, அதை அணிந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் அணிஞ்சாச்சு, வெளியே போறாங்க. ஃபரஆஹா அலைஹி ரஜுலன் மினஸ் ஸஹாபி, ஒரு ஸஹாபில ஒரு ஆள் ரசூலுல்லாஹ் அதை அணிஞ்சதை பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் அதை அணிஞ்சிட்டு போறதை பார்க்குறாங்க. யா ரசூலல்லாஹ் மா அஹ்ஸன ஹாதிஹி, எவ்வளவு அழகா இருக்கு அல்லாஹ்வின் தூதரே, ரொம்ப அழகாக இருக்கு அல்லாஹ்வின் தூதரே. சொல்லோடு நிறுத்தவில்லை, எனக்கு அதை கொடுங்கள் அல்லாஹ்வின் தூதரே, நான் அணிந்து கொள்வேன்.
இந்த ஹதீஸுக்கு விரிவுரை எழுதக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு அது தேவைப்படுகிறது. ரசூலுல்லாஹ் வாங்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தேவைப்பட்டனால தான் ரசூலுல்லாஹ் அதை வாங்கி அணிஞ்சாங்க. இந்த சஹாபி இது புதுசாக ரசூலுல்லாஹ் அணிஞ்ச உடனே சஹாபி கேட்கிறார், கொஞ்சம் எனக்கு தாருங்கள், நான் அதை அணிந்து கொள்வேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னப்பா அதெல்லாம் முடியாது, எனக்கு தேவை, நான் வச்சிருக்கேன், இப்போ தான் நான் அணிஞ்சேன், உனக்கு உடனே கொடுக்கணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் சொல்லவில்லை, கலட்டி அப்படியே கருத்து கொடுத்தார்கள். அல்லாஹ் சஹாபாக்கள் இதை பார்த்த உடனே கோபம் வந்து விட்டது. உடனே நபித்தோழரை அழைத்து கூப்பிடுறாங்க, நீ வாங்கிய தவறு, நீ செய்தது. அல்லாஹ்வின் தூதருக்கு தேவைப்பட்ட காரணத்தால் தான் அல்லாஹ்வின் தூதர் பெண்மணி இடத்தில் இந்த ஆடை வாங்கி இருக்கிறார், நீ இப்படி வாங்கலாமா? உனக்கு நபித்தோழர் சொன்னார், இல்லை, நான் வாங்கிய காரணம் லஅல்லி உகஃபனு ஃபீஹா, அல்லாஹ்வின் தூதர் அணிந்த ஆடை, அவரின் தோல் பட்ட அந்த ஆடை பரக்கத். அல்லாஹ்வின் தூதருடைய தோல் பட்ட ஆடை இருக்கிறது பரக்கத். நான் ஆசைப்பட்டேன், அதை கொண்டு நான் மரணித்ததற்கு பிறகு கஃன் செய்யலாமே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் இல்லை, எனக்கு தேவை என்று சொல்லவில்லை, கொடுத்தார்கள். அல்லாஹ் நமக்கு கொடுத்தால் நாம் கொடுக்க வேண்டும் சோதரே. கஞ்சனாக நாம் இருக்கும் காலமெல்லாம், கையை சுருக்கும் காலமெல்லாம் மறைவில் அல்லாஹ் அதனை வெளியாக்கி கொண்டே இருப்பான். நோயினூடாக வெளியாக்குவான், பல்வேறு முசீபத்துகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரணத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளியாக்குவான். சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரஜால் ஹால் ரசூலில் பதிவு செய்யக்கூடிய சிதறி, சல்மான் அல் ஃபாரிசி மதீனாவில் வந்ததற்கு பிறகு ஒரு தீனார் கொண்டு போவார், ஓலை வாங்குவார். ஒரு தீனாருக்கு ஓலை வாங்கி அந்த ஓலையில் பெட்டிகளை செய்வார். பெட்டி அதை சூக்கு மதீனாவுடைய அந்த மார்க்கெட்டில் கூட அதை விற்பார். 3 தீனாருக்கு விற்பார். அந்த 3 தீனாருக்கு அந்த பெட்டியை விற்பார். விற்றதற்கு பிறகு அந்த 3 தீனாரை கொண்டு வருவார். 1 தீனார் அவர் எடுத்துக்கொள்வார், இன்னொரு தீனார் ஓலைகளை வாங்குவதற்கு, நாளைக்கு ஓலை வாங்கி தைக்கணும்ல, வைக்கணும், அதுக்கு வேண்டி வைப்பார். இன்னொரு தீனார் அல்லாஹ்வின் பாதையில் சதக்கா செய்து வைப்பார். எங்கே கொட்டி கொடுத்திருக்கிற நிஅமத்தை ஒரு 3 தீனார் தான், அவருக்கும் அது தேவைதான் இருந்த பொழுது கூட பிரித்தார். இந்த பகுதி ஏழைகளுக்கு சேர வேண்டும், இந்த பகுதி தேவையுடையவர்களுக்கு சேர வேண்டும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள்கொடைகளை கொடுத்தால் அதை செயலினூடாக நாம் அஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலை, உங்களை அல்லாஹ் எப்படி சங்கைப்படுத்தினானோ அதே போல் அடுத்தவங்களுக்கு அதை நாடு. லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பாததை அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் கொடுக்காமல் முஃமின்களாக முடியாது. அல்லாஹ் உனக்கு எந்த நிலவை நாடினானோ அதை பிறருக்கு நாடு. நீ உனக்கு அல்லாஹ் வேலை கொடுத்தா உன்னால் முடிந்த அளவிற்கு வேலை இல்லாதவர்களுக்கு உதவு. உனக்கு அல்லாஹ் பெற்றோர்களை கொடுத்து அந்த பெற்றோர் அரவணைப்பிலே உன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் வைத்திருந்தால் எத்தீமான பல்வேறு குழந்தைகள் உலகத்தில் வாழ்வார்கள், கொடு. உனக்கு அல்லாஹ் பாதுகாப்பான கல்வி கொடுத்தால், உனக்கு அந்த கல்வி கிடைத்திருக்கிறது, கிடைக்காமல் பல மக்கள் வாழுகிறார்கள், அந்த கல்வி அவர்களுக்கு சேர வேண்டும் என்று கொடு. உன்னை அல்லாஹ் மார்க்க சூழலில் வைத்திருந்தால் பல மக்கள் வழிகேட்டில் இருக்கும் பொழுது அவர்களை அழைத்து நிஅமத் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானார். அப்போ 4 விடயம் இதயத்தை கொண்டு இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஆணி போல அடிச்சிடும். எது வந்தாலும் எந்த ப்ராஃபிட் எந்த லாஸ் அல்லாஹ் கொடுத்தவை. என் மனைவி அல்லாஹ் கொடுத்தவை, என் பிள்ளைகள் அல்லாஹ் கொடுத்தவை, நான் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விடயமும் அல்லாஹ் கொடுத்தவை. 2வது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டே இருக்கும். இங்கே உட்காந்துட்டோமா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இந்த நேரத்தில் எந்த ஹராமிலும் என்னை இணைக்காமல், எந்த முசீபத்துகளையும் உன்னுடைய லஅனத் இறங்கக்கூடிய அந்த கூட்டங்களில் என்னை வைக்காமல், என்னை உன்னுடைய பொருத்தம் நிறைந்த ரௌலத்து மின் ரியாதுல் ஜன்னah சொர்க்க பூஞ்சோலை என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஒரு மஜ்லிஸில் என்னை நீ ஆக்கின. 3வது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நிஅமத்தை பொருந்தணும், கின நஃப்ஸ் அப்படியே போதுமாக ஆக்கிக் கொள்ளணும். 4வது ஆக்ஷன்ஸ் ரீதியாக, செயல்பாட்டு ரீதியாக அந்த விடயங்களை வெளிப்படுத்த வேண்டும். அருள்கொடைகள் கொடுக்கப்பட்ட மனிதர்கள் நன்றி கெட்டவர்களாக இருந்த காரணத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அளித்த ஒரு சம்பவத்தை மட்டும் இறுதியாக நாம் பார்ப்போம். அல் குர்ஆனில் சபா என்கிற ஒரு வாசியை பற்றி அல் குர்ஆன் பதிவு செய்யும். சபா வாசிகள்
அல் குர்ஆனில் நீங்கள் ஒரு சூறாவே இருக்கிறது, சூரா சபா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், லகத் கான லிஸ்ஸபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயத்துன். சபாவாசிகள் அந்த வாழ்ந்த அந்த குடியிருப்புகள், அந்த வாழ்ந்த அந்த இடங்கள் அனைத்துமே ஒரு அத்தாட்சியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். ஜன்னதானி, 2 தோட்டங்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அந்த மக்களுக்கு 2 தோட்டங்களை அந்த மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அன் யமீனின் வ ஷிமாலி, வலதுபுறமும் இடதுபுறமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தோட்டத்தை கொடுத்திருந்தான். மிர் ரிஸ்கி ரப்பிக்கும், அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் அந்த தோட்டங்களில் அவனுடைய கொழுத்த பழங்கள், அவனுடைய ரிஸ்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பல்தத்துன் தய்யிபத்துன், தூய்மையான ஒரு ஊராக அல்லாஹ் அந்த ஊரை ஆக்கினான். வலதுபுறமும் இடதுபுறமும் தோட்டங்கள், நடுவில் ஒரு அழகான நதி. இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், பல்தத்துன் தய்யிபத்துன். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், அந்த ஊரில் பாம்புகள் கிடையாது, அந்த ஊரில் தேள்கள் கிடையாது, அந்த ஊரில் ஈச்சைகள் கிடையாது, அந்த ஊரில் கொசுகள் கிடையாது. அந்த அளவுக்கு பல்தத்துன் தய்யிபத்துன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான பூமியாக அந்த சபா, அந்த ஊரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அந்த வாசிகள் வாழ்ந்த ஊரை அல்லாஹ் ஆக்கினான். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாதைகளை எல்லாம் அல்லாஹ் இலகுபடுத்தி கொடுத்தாங்க. அவங்க டிராவல் பண்ணணும்ல, அந்த நதியில தான் அவங்க டிராவல் பண்ணுவாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு நம் பாதைகளை அழகாக நாம் அமைத்து கொடுத்தோம். இவ்வளவு நிஅமத் அல்லாஹ் கொடுத்துட்டான். என்னெல்லாம்? தோட்டம், வலதுபுறமும் இடதுபுறமும் அழகான தோட்டம், நல்ல பல வகைகள், தூய்மையான. நம் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி சொல்வார், குட்டி சொர்க்கம் என்று. ஜன்னத்துன் சகீரா, குட்டி சொர்க்கம், நல்ல பழங்கள். 3வது நிஅமத் என்ன? பல்தத்துன் தய்யிபத்துன், எந்த விச ஜந்துக்களும் இருக்காத ஊர். 4வது பயணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேசாக்கி கொடுக்கான். அது மட்டும் இல்லை, அமைதியையும் அல்லாஹ் கொடுத்தான். 5 நிஅமத்துகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த உடனே மனிதன் தானே அவர்கள் கேட்டார்கள், ஃபகாலு ரப்பனா பாஇத் பைன அஸ்ஃபாரினா, யா அல்லாஹ் பயணத்தை இலகுபடுத்தி இருக்கிறாய், எங்களுக்கு பாதைகளை தூரமாக்கித்தா. அல்லாஹ் நிஅமத்தை கொடுத்திருக்க, நிஅமத் தான் அது. பயணங்களை இலகுவாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். அவர்கள் அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ் எங்களுடைய இந்த பயணத்தை, பாதையை நீங்க என்ன செய், விசாலமாக்கித்தா. ஏன்? கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், அப்பொழுதுதான் பாவங்கள் செய்ய முடியும். விபச்சாரங்கள், அசிங்கம், நீளமான தூரம் டிராவல் பண்ணணும்னா அங்கே கிடைக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அவர்களுடைய அந்த பாவங்கள் அசிங்கங்களை செய்வதற்கு அழகாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்டார்களே, அல்லாஹ் என்ன செய், பாதையை எங்களுக்கு தூரமாக்கித்தா. குறைகளை கண்டார்கள் அல்லாஹ்வின் அருளில். அல்லாஹ்வின் அருளில் குறைகளை தேடிக்கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், அவர்களை நாம் சுக்கு சுக்காக நொறுக்கினோம். எதை கொண்டு என்று சொன்னால், அர்மி, மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே அனுப்பினான். அந்த வெள்ளப்பெருக்கினூடாக அவர்களுடைய தோட்டங்கள் அனைத்துமே நாசமானது, அவருடைய மரங்கள் அனைத்துமே நாசமான என்பதாக அல் குர்ஆன் பதிவு செய்யும். அல்லாஹ்வினுடைய அருளில் என்ன செய்தார்கள்? குறைகளை கண்டார்கள். அல்லாஹ்வின் அருளில் குறைகளை கண்டு எங்களுக்கு இதெல்லாம் இல்லை, கண்ணியப்படுத்தி இருந்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆனால் அந்த அருளில் குறைகளை கண்ட காரணத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அளித்தான் என்பதாக அல் குர்ஆன் நமக்கு பதிவு செய்யும். என் அன்பிக்கினே இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருளுக்கு கல்வி ரீதியாக நாம் நன்றி செலுத்த வேண்டும், நாவு ரீதியாக நாம் நன்றி செலுத்த வேண்டும், அதனை பொருந்தி கொள்ள வேண்டும், செயலின் ஊடாக அந்த அருள் கொடைகளை நாம் ஆக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய மக்களாக நாம் அனைவரையும் ஆக்குவானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்றி உள்ள அடியார்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானா. குர்ஆன் சொல்கிற கலீலுன், குறைவாகத்தான் இருக்கிற இபாதி மின ஷுக்கூர், அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்பவர்கள் குறைவான மக்கள் தான். குர்ஆன் அல்லாஹுடைய வார்த்தை. அந்த கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மரணம் வரை ஆக்க வேண்டும். மரணம் வரை, ஏன்னா மனிதனை பொறுத்தளவுக்கு மறதி உடையவன். ஒவ்வொரு நிஅமத்தையும் தினசரி நினைக்க வேண்டும். என் கண், என் காது, என்னுடைய லங்ஸ், என்னுடைய லிவர், என்னுடைய கால் எப்படியெல்லாம் அசைகிறது, என்னுடைய கைகள் எப்படி அசைகிறது, என்னுடைய காது கேட்கக்கூடிய அந்த நிஅமத் என்று மறைமுகமாகவும் வெளிப்படையான நிஅமத்துகளை நாம் நினைக்க 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 அல்லாஹ்வுக்கு அதிகமாக ஷுக்ர் செய்யக்கூடிய மக்களாக நாம் இருப்போம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.